தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமும் சகல சௌபாக்கியங்களும் நிம்மதியும் நிறைந்த ஐஸ்வர்யங்களும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்க ஐஸ்வர்யம் ஆஸ்ட்ரோ சார்பாக உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது வரைக்கும் சேனலை ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிவிட்டு அனைத்து காணொலியும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கு அது முழுமையாக நீங்கள் பார்த்து உங்களுக்கு பயனை தரக்கூடிய ஒரு சில விஷயங்களை அதில் போட்டிருக்கேன். மற்றவர்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதனால் எங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல. பொதுவாக ரிஷப ராசிக்காரங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷப ராசி அப்படின்னாலே ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க, ஆனால் காரியத்தில் ரொம்ப கண்ணாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவ் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான பர்சன்ஸாக இருப்பாங்க. அப்படின்னா மற்றவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்களே பொதுவாகவே டாமினேஷன் நேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். மற்றவங்க அதாவது சில பேர் சொல்லுவாங்க, கல்யாண வீட்டிலனா நான் தான் மணப்பெண்ணாக இருக்கணுங்கிற மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் தன்னை பெருமையாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களை புகழ்ந்து பேசி பெருமையாக பேசினாலே இவங்க விழுந்துருவாங்க. ஆனால் இவங்களுக்கு கோபம் வந்தால் யாரையுமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோபம் உடனே அதை பிரேக் பண்ணக்கூடியவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க. நம்பினா இவங்கள மாதிரி நம்ப முடியாது, நம்பிக்கை இல்லை அப்படின்னா இவங்கள மாதிரி வெட்டி விடுறதும் யாராலையுமே முடியாது. ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. கம்ஃபர்டபுள் லக்ஸுரியஸ் அப்படின்னா இவங்க தான். இவங்க எப்போவுமே கனவு உலகத்தில் தான் வாழ்வாங்க, சினிமா லைஃப்பை தான் விரும்புவாங்க. நீங்கள் ஒரு கனவு காண்டுட்டு இருக்கீங்க, ரியாலிட்டி லைஃபே உங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்கன்னா இவங்களால ஏற்றுக்கவே முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். இவங்க பார்த்திங்கன்னா படத்தில் வர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க, கனவு உலகத்தில் தான் இருப்பாங்க. இவங்கள வச்சு ஒரு டிஸ்னி வேர்ல்டே க்ரியேட் பண்ணிடலாம். இவங்க மட்டும் ஹாலிவுட்டில் இருந்தாங்கன்னா பெரிய அளவில் அச்சீவ் பண்ணுவாங்க. இது காமெடிக்கு சொல்லலை, நிஜமாகவே ரிஷப ராசிக்காரங்க இப்படி தான். கொள்கையில் எப்போவுமே விட்டு கொடுக்காத இவங்க மற்றவங்க சுதந்திரத்தில் ஒருபோதுமே தலையிட மாட்டாங்க. எப்போதுமே நியாயத்தோடைய பக்கத்தில் கொண்டு அதர்மத்தை எதிர்க்கக்கூடிய ஆள்களாக இருப்பாங்க. வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, அது மாதிரி நிறைவேற்ற வரைக்கும் ஓய மாட்டாங்க. ஆனால் இவங்ககிட்ட ஒரே பிரச்சனை என்னன்னா, வாக்குறுதி கொடுத்துட்டு சில பேர்த்துக்கு பண்ண மாட்டாங்க. இவங்க தாய் வழி தந்தை வழி உறவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அவங்க மேலே பாசம் வச்சுருப்பாங்க, ஆனால் சொல்கிறது கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. ரிஷபராசிக்காரங்க தனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செய்வாங்க. அதே மாதிரி தனக்கு பிடித்த பார்ட்னரை இவங்களா தான் மேக்சிமம் தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க லவ் மேரேஜ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் மட்டுமே தான் இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் வீடு மனை யோகம் கம்ஃபர்டபுள் லக்ஸுரியஸ் இதெல்லாம் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு. ஆனால் இப்போ தான் ஒரு டைம் லக்ஸுரியஸ் லைஃப் வெயிட்டிங்கில் இருக்குது. 4-5 வருஷமாகவே சரியாகவே இல்லை ரிஷபராசிக்கு. இப்போ நல்ல ஒரு டைம் ஸ்டார்ட்னு சொல்லலாம். லக்ஸுரியஸ் லைஃப் வெயிட்டிங்கில் இருக்குது. ஏற்கனவே அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டோன் எடுத்திருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ அதோட ஆரம்ப நிலையில் நீங்கள் இருப்பீங்க. இந்த நேர காலத்தில் ரொம்ப சொகுசான வாழ்க்கை, இன்பகரமான வாழ்க்கை, வெற்றிகள் அப்படிங்கிறது குவிய போகிறது அப்படின்னு அதை பற்றி நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களை நான் கணித்துள்ளேன். அதை முழுக்க பார்த்து உங்களுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது ப்ரீ பிளானாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபாரினில் இருக்க மெம்பர்ஸ் இது மெயினாக பாருங்கள். இவங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துலையும், ராகு கேது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகும், 5ஆம் இடத்துல உள்ள கேதுவும், சனி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு தன்னுடைய நிலையிலிருந்து மாறி பெண்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொன்னால் இது மிகையாகாது. ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 100% ஒரு நல்ல ஒரு பலன்கள் மே மாதத்துக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம். சூப்பரான டைம். அதாவது ரிஷபராசிக்காரங்கெல்லாம் ஒரு ஃபிட்னஸ் ஆகிடுவீங்க, கல்யாணத்துக்கு தயாராகிடுவீங்க.
புத்திர பாக்கியத்துக்கு தயாராகிடுவீங்க. அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு இடப்பயிற்சி கொடுக்கின்ற குருவானவர் சுக்கிரன் வீட்டில் குரு போயிட்டாலே மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப யோக காலம் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய யோகம்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. பெண்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள், மரியாதை, கௌரவம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே ஏற்படும். பெண்களுக்கு எல்லாமே. ஏன்னா ரிஷப வீடுங்கிறது ஒரு சுக்கிரனுடைய வீடு. அதில் குரு வரும்போது காசு பணத்தெல்லாம் அள்ளி கொடுப்பாரு. ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஃபேவராக இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறதும், அதே மாதிரி ராகு கேதுவும் 11ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது தந்தையோட கர்மாவுடைய பலன்களை கொடுக்கும். கேதுவானவர் தாயோடைய கர்மாவுடைய பலன்களை கொடுக்கும் போது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜனன கால ஜாதகத்தை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா 100% அக்யூரஸியான ஒரு விஷயம் கிடைக்கும். நெகட்டிவ் பாயிண்ட்ஸே இல்லையா அப்படின்னா பாசிட்டிவ் மட்டும் சொல்கிறீங்களே, நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஏன்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டே நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நியூ இயர் அதுவுமா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திர வாரியாக தசா புத்தி பலன்களை நான் எடுத்து கணிச்சிருக்கிறேன். உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் நீங்கள் தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கலாம். தசா புத்தி என்ன தசா புத்தி ஓடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி இது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். ஏன்னா தசா இருப்பு காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். உங்களோட ஜனன கால ஜாதகத்தை எடுத்து இந்த தசா புத்தி என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ரிஷபராசி மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு முதல் ஆரம்ப திசை செவ்வாய் திசை. பொதுவாகவே தசா இருப்பு காலங்கள் 7 வருடம். என்னுடைய கால்குலேஷன் படி ஒரு 6 வருஷத்தை எடுத்துக்கிறேன். ராகு திசை ஒரு 18 வருஷம். மொத்தம் 24 வயசுக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் தொழில் வகையில் அப்படிங்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும். இந்த 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தொழிலில் பெருசாக சில பேர் வந்திருக்க மாட்டீங்க. ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம், குரோத்தில் இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் 11ஆம் இடத்துல விஷயங்கள் ராகு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். ஆனால் இந்த குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஸ்தானத்தில் இல்லைனாலும் ஜென்ம ராசிக்கு குரு வரும்போது உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு அப்படிங்கிறது நல்ல பலன்கள் கொடுக்கலன்னா தான் ரொம்ப நல்லது. அது ஒன்று. ப்ளஸ்ஸு சனி பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கும்போது உத்தியோகத்தில் ஒரு சில பேருக்கு உயர் பதவிகள், உயர் இடத்துல முயற்சிகள் அப்படிங்கிறது புது முயற்சிகள்லாம் கைக்கூடி வருது. எட்டாத கனியை கூட எட்டக்கூடிய சூழ்நிலைகள். 5ஆம் பாவத்தில் குரு பார்க்கறதுனால உயர் பதவி, புதிய முயற்சிகள் கைகூடும். திருமணமாகி பிள்ளைங்களுக்கு காத்திருப்பவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும். திருமணம் சுபமாக நடக்கும். லவ் மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும். சகல சௌபாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால வெற்றி அடைவது அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. படிக்கின்ற மாணவர்களுக்கு சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ நல்லா படித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறீங்க. வெளிநாட்டு பயணம் கொடுக்க போகுது. வெளிநாட்டில் போய் படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். வெளியூர் வெளிநாடுனால நல்ல ஸ்காலர்ஷிப்போ இல்லை ஒரு ஸ்பான்சர்ஷிப்போ கிடச்சி நல்ல ஒரு விஷயமா பண்ணுவீங்க. இல்லை உங்கள் அம்மா அப்பாவே நல்லா படிக்க வைப்பாங்க. நிறைய நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது இந்த 2024 அப்படிங்கிறதுனால 100% இல்லை 200% மிருகசீரிஷக்காரங்க கொஞ்சம் ரொம்ப கேஷுவலாகவே நீங்கள் இருக்கலாம். ரிஷபராசிக்கு குரு வராது அப்படிங்கிறது பண விஷயத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பெருகும். சமூகத்தில் மரியாதை வரும். திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால லவ் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவு அதிகமாக பண்ணாதீங்க. பட்ஜெட்குள்ளே நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். ஓவர் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிக்கலாக போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வருமானத்தில் ரொம்ப அதிகரிக்கும். உங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்தால் இப்போ வேலை கிடைச்சிடும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். புதிய முயற்சியுடன் புதிய தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். அப்படிங்கிறதெல்லாம் 100% இல்லை 200% உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அமையும். ஐடி செக்டாரில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக நீங்கள் இந்த வருஷம் இருக்க போகிறீங்க. ஸ்டேட்டஸ் ரெகக்னேஷன் அப்படின்லாம் உங்களை தேடி வரப்போகுது. பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறதுல உங்களை அலங்கரிக்க போகுதுன்னே சொல்லலாம். புதிய உறவு சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த மாதிரி மாற்றுப்பாலினரும் கொஞ்சம் ஒரு எச்சரிக்கையும் கவனமும் இந்த ராகு திசைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா தவறான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாற்றுப்பாலினத்தை சிக்கலில் சிக்குவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. படிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. லவ் போடுற விஷயங்கள்ல இந்த வயசுக்குள்ளே பண்ணுறது கொஞ்சம் தவிர்க்குங்க. ஆனால் உங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும்
முதல்ல எல்லாத்துக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அடுத்த லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இதை கொடுங்க. அதே மாதிரி குரு திசை 24 வயசுலேருந்து 40 வயசு ரிஷபராசிக்கு ஆகாத திசையாக இருந்தாலும் இந்த குரு ரிஷப வீட்டுக்கே வர்றதுனால நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கொடுக்கும். நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகம், நல்ல தொழில், நல்ல பெண் அமையக்கூடிய காலகட்டம். செகண்ட் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு இந்த வாட்டி செகண்ட் மேரேஜ் ஆயிரும். லேட் மேரேஜ் ஆகிறவங்களுக்கு லேட் மேரேஜுன்னு கண்டிப்பாக ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்காக இருக்கிறீங்க நீங்கள், இப்போது அதுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். உங்களை நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க. மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய மதிப்பு, மரியாதை அந்தஸ்து அப்படிங்கிறதுலாம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் வீட்டு கதவை தட்டும் அப்படின்னு சொல்லலாம். புதிய பரிமாணத்தை தொழிலில் நீங்கள் ஏற்படுத்தி நல்ல ஒரு நிலுவையில் இருக்க எல்லா பணியும் நிறைவேற்றிடுவீங்க. வருமானம் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் ட்ரெண்டிங் ஸ்டார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க தான் மே மாதத்துக்கு அப்புறம் பிரகாசிக்க போகிறீங்க. அடுத்து சனி திசை 40 வயசுலேருந்து 59. இப்போ உடல்நிலை தொந்தரவு, மனசு சார்ந்த தொந்தரவு போன்ற விஷயங்கள் இருந்தாலும் மனசு எது தப்புன்னு சொல்லுதோ அதை பண்ணவே பண்ணாதீங்க. உடம்பு சார்ந்த விஷயத்தில், ஆரோக்கியத்தில் ரொம்ப முன்னுரிமை கொடுங்க. நிறைய விஷயங்கள் ரொம்ப யோசித்து முடிவெடுங்க. இந்த சனி திசையில் எல்லாத்துக்குமே சனி திசை நல்லது பண்ணுறது இல்லை. ஆனால் சனி திசை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உத்தியோகத்துலேயோ தொழிலையோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருங்க. மற்றவங்களை நம்பி எந்த பணமும் கொடுக்காதீங்க. ஏமாறக்கூடிய சூழ்நிலை அமையும். அப்படிங்கிறதுனால நியூ இயர்லேருந்து இந்த விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடுமையாக பொருளாதார விஷயத்தில் சில விஷயங்களை சனி திசையில் நல்லாவே ரொம்ப கூட இருக்கிறவங்களே நம்பி பண்ணுறக்கூடிய சூழ்நிலை வர்றதுனால பிஸ்னஸ் பார்ட்னர் விஷயத்தில், லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மாற்றுப்பாலினத்தினால ஒரு சில கெடுதல்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக அதில் இருங்க. அதே மாதிரி சனி திசையில் எனக்கு பெருசாக கொடுக்காது. அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், சூப்பரான ஒரு பேரு புகழ் அப்படி கிடைக்கக்கூடிய விஷயங்களும் கிடைக்கும். மக்கள் சார்ந்த விஷயங்களோ இல்லாட்டினா ஒரு டொனேஷன், ட்ரஸ்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்ல பேர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும். புதன் திசை 59லேருந்து 76 வயசு வரைக்கும். இப்போ வீடு, மனை, வண்டி, வாகனம், நல்ல தொழில், வியாபாரம் எல்லாமே பெருக போகுதுங்க. ஆடை ஆபரணங்கள் நல்லா வாங்க போகிறீங்க. உங்களுக்கு பையன் பிள்ளைங்களுக்கு நல்ல வரன் அமைய போகுது. இந்த புதன் பெரிய நன்மைகள் கொடுக்கலனாலும் ரொம்ப நல்ல ஒரு கேதுவோடைய இடத்துல தான் புதன் கன்னி வீட்டில் இருக்கிறாரு. இந்த புதனோட காரகத்துவம் இருக்கிறதுனால நீங்கள் பெரிய விஷயங்களாக எதுவுமே இல்லாமல் நல்ல விஷயங்களே அதிகமாக அளவு கிடையாது. சனி திசை அளவுக்கு புதன் திசை கெடுதல் பண்ணாது. உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க. ஃபாரின் போவாங்க, நல்ல ஒரு படிப்பு படிப்பாங்க, நிறைய அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் பட்டம், பதவி, புகழ் அப்படிங்கிறது அவங்களுக்கு அலங்கரிக்கும். அது மூலிமா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நிம்மதி அப்படிங்கிறது, நல்ல வாழ்க்கை செட்டில் ஆனாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க. அந்த ஒரு விஷயம் புதன் திசையில் இனிமேட்டாக நடக்கும். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த புதன் திசை அப்படிங்கிறது ஆவரேஜ் பீரியடாக இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய திசை. அடுத்தது கேது திசை. இந்த கேது திசை 76 வயசுலேருந்து 83 வயசு வரைக்கும். இந்த காலகட்டத்தில் ஆன்மீக நாட்டம், ஆன்மீக வழி சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வது மிகப்பெரிய நன்மையை கொடுத்துரும். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். கேது திசையில் ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் ஆகாமல் பார்த்துக்குங்க. அது ஒரு விஷயம் வெறுக்கடிக்க வைக்கும். இருந்தாலும் அறிவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஞானகாரகங்கிறதுனால நிறைய நன்மையான வழிகளில் போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது கொடுத்துரும். அடுத்தது சுக்கிர திசை 83 வயசுலேருந்து 103 வயசுக்கு வரைக்கும். இந்த அனுபவிக்க முடியாத திசையாக இருந்தாலும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ரிஷப ராசிக்கு ராசியாதிபதி திசை. இந்த திசையில் மதிப்பு, புகழ், கௌரவம் அப்படிங்கிறது உங்கள் பிள்ளைகள் வழியாக வரும். நல்ல ஒரு பிளேஸில் அவங்க இருப்பாங்க. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, கவலைப்படாமல் இருக்க போகிறீங்க. பியூட்டிஃபுல்லாக மாறப்போகுது. உங்கள் லைஃபே ஒரு ஒண்டர்ஃபுல், எக்ஸ்ட்ரீம், எலகண்ட் அண்ட் ஒண்டர்ஃபுல் லைஃப்பை இங்கே இப்போ ட்ரெண்டிங் ஸ்டாராக இருக்க ரிஷப ராசிக்காரங்க தான் அனுபவிக்க போகிறீங்க. இந்த 83 வயசில் எனக்கு 80 கண்ணை மூடுறதுக்குள்ளேயும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லது பார்த்துட்டு போனால் அது ஒரு நல்லது தானே. அப்படிங்கும்போது இந்த வயசு காலங்களில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்போது நல்ல நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். நிறைய பேர் வயதான காலங்களில் கஷ்டப்படுறாங்க. அவங்க பிள்ளைங்களும் சரியில்லை அப்படின்னா அவங்க மனசில் எவ்வளோ வருத்தங்கள் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் கடவுள் இந்த சுக்கிர திசை உங்களுக்கு நல்லபடியான சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கிறது பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். இந்த காலகட்டம் அப்படியானது. வழிபாடு பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அம்மன் வழிபாடு பண்ணுங்க.
பௌர்ணமி தோறும் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடும் பண்ணுங்கள். உங்களுடைய பெருமாள் கோயிலில் உள்ள மகாலட்சுமி தாயாருக்கு சுக்கிர ஓரையில் தயிர் சாதத்தை கொடுங்க. ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அது அமையும். நிறைய பிரம்மாண்ட வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதுனால குலதெய்வத்தை விடாமல் பார்த்துக்கோங்க. பெருமாள் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா நல்ல வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு அனைத்து ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.